ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். தீபாவளி வருது. அதுக்கு நம்ம சந்திரகலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டா, எல்லாருக்குமே பிடிக்கும். இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் சந்திரகலாங்கிறது. உள்ளுக்குள்ள பால்கோவா வச்சு வெளியில பாதுஷா மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கடையில் வாங்கிறது சில சமயம் ரொம்ப பழசாக இருக்கும், ஒரு மாதிரி வாசனை வரும். நம்ம வீட்லேயே செஞ்சோம்னாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கோவா வேணும். அதுக்கு ப்ளைன் கோவா கிடச்சா வாங்கிக்கலாம், இல்லாட்டா பாலை சுண்ட வச்சு வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். 30 பால் அளவுக்கு நம்ம சுண்ட வச்சுக்கலாம். அந்த பாலை சீக்கிரமாக சுண்டிடும். எனக்கு 1/2 லிட்டர் பாலுக்கே ஒரு 15 அளவுக்கு வந்தது. நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த அளவு பால் சுண்டி கெட்டியானதுக்கப்புறமா அதில் 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் முதல்ல 1.5 போட்டேன், கொஞ்சம் போரலைன்னுட்டு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருந்தேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், சர்க்கரையை போட்டால் ரொம்ப ஸ்வீட்டாகிடும். இந்த அளவுக்கு போதும். போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துட்டு அந்த சர்க்கரையும் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பால்கோவாவை ஒட்டை எடுத்துகிட்டு வானல்ல இருந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கிடச்சிது எனக்கு. 1/2 லிட்டர் பாலுக்கே இவ்வளோ வந்தது, கொஞ்சம் திக்கான பாலாக இருந்ததுனால. ஒரு 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம், ரெண்டையும் எவ்வளோ பிடிச்சாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சாக நறுக்கி வச்சுக்கணும். பிஸ்தா இருந்தால் கூட அது மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். நான் பாதாமும் முந்திரியும் மட்டும்தான் போட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு அது நல்லா கலந்து வச்சுக்கணும். பாதாம்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இந்த கலந்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி கோவாவை நம்ம இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துகிட்டு அதை நீட்ட வாக்கில் இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும். இதே அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து எல்லா கோவாவையும் அதே போல் உருட்டி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுன்னுடணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 15 அளவுக்கு வந்தது. இப்போ அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாகு வச்சுன்னுடுவோம். ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானலை போட்டுட்டு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். அதை வானலில் போட்டுட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதி வரட்டும். நம்ம பாதுஷாக்கெலாம் எப்படி பாகு வைப்போமோ அது மாதிரி ஒரு கம்பி பதத்தில் வச்சுக்கணும் பாகு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலை விட்டு அந்த சர்க்கரையில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அழுக்கெல்லாம் எடுக்கிற போது நல்ல பாகு விளையர்னு சூப்பராக வரும். சர்க்கரையில் உள்ள அழுக்கெல்லாம் மேலே எப்படி அந்த பாகோட கலரே சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது தெரியறதா? இந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் எடுத்துடணும். இப்போ ஓரளவு பாகு பதம் வந்துடுத்து. இதை ஸ்பூனில் எடுத்துட்டு கையால் கொஞ்சமாக எடுத்து பண்ணி பார்த்தோன்னா ஒரு கம்பி பதம் வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாகில் ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துன்ருக்கேன் இந்த பாகில். குங்குமப்பூ இல்லைன்னாக்கா கேசரிக்கு போடுற கலர் பவுடர் இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியை போட்டுட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் வானலை. அடுப்புலேயே இருந்ததுன்னா அந்த சூட்டில் இறுகி போயிடும் பாகு. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய அகலமான தட்டை எடுத்துன்ட்டு அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா போட்டுக்கலாம். 1/4 கிலோ மைதா இதுக்கு சரியாக இருந்தது. அந்த 15 உருண்டைக்கு மைதாவில் நடுவில் ஒரு குழி மாதிரி இது பண்ணிவிட்டு தள்ளிட்டு அதில் ஒரு 75 கிராம் நெய் விட்டுக்கணும். 1 கிலோவுக்கு 300 அப்படிங்கிற அளவில் 1/4 கிலோவுக்கு 75 கிராம் நெய். பாதுஷாக்கும் இதே அளவு தான் விடணும். அதே போல் தான் இதுவும் மேல் மாவு. இப்போ அந்த மைதாவோட இந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கலந்துக்கணும். கையால் அப்படி தேய்ச்சி கலந்தேன்னா எல்லா மைதா மாவுலேயும் நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய். இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த மாவு எல்லாத்துலேயும் நெய் பற்று கலந்துருக்கிறது. இதை மாதிரி பிடிச்சிட்டு அதை உதுத்து விட்டோம்னாக்கா ஈஸியாக உதுந்துடும். அந்த அளவுக்கு நெய் நல்லா கலந்துருக்கணும் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இப்படி 4 விரலால் பிசையணும். ரொம்ப அழுத்திலாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா இந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கணும் எல்லா மாவையும். இதுவும் ஒரு 15 தான் வந்தது 1/4 கிலோவுக்கு எனக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் சின்ன பூரி சைஸுக்கு பண்ணிக்கணும். சின்ன மெல்லிசாக பூரி ஆட்டம் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஓரளவு திக்னஸ் இருக்கா மாதிரி. இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு அதை பூரி மாதிரி சின்ன பூரி அளவுக்கு இட்டுன்ட்டு இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற கோவாவை நடுவில் வச்சு அதை அப்படியே சோமாசிக்கு மடிக்கிற மாதிரி மடிக்கணும். அதை 2ஆக மடிச்சுட்டு அந்த கோவாவை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா டைட்டாக ஒட்டிக்கணும். இல்லைன்னா அது அப்படியே பிரிஞ்சுட்டு எல்லாம் எண்ணெயில் இந்த கோவாலாம் விழுந்ததுனாக்கா எண்ணெய் வீணாக போயிடும். அதனால் நல்லா டைட்டாக மடிச்சுட்டு அதை இதே மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கையால் ஒரு கிள்ளுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணுறத ஓரளவுக்கு அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற அளவுக்கு வராது அந்த ஷேப்பு, ஓரளவு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஒரு மடிப்பிட்டு நகத்தால் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கணும். அதே போல் எல்லா பக்கமும் கடைசி வரையிலும் அதே மாதிரி பண்ணணும். நானுமே இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் பண்ணினேன் இந்த ஸ்வீட்டு. அதனால் ஒரு 4-5 தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணினோன்னாக்கா இந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னுடலாம். ஒன்றா தான் போட்டு எடுக்கணும்னு இல்லை, ஒரு 5-6 போட்டு எடுத்துக்கலாம். வானலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெயை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலில் எண்ணெயை விட்டு, எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓரளவு லைட்டாக முத்தாக வர டைமுக்கு நம்ம இதை போட்டுடணும். ரொம்ப கொதிச்சுன்னா உடனே செவந்துடும். அதனால் கொஞ்சம் ஓரளவு பாதுஷாலாம் போடுறத எப்படி எண்ணெய் சூடாகுமோ அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போகிறோம். நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நிதானமாக வேகும். போட்ட உடனே கரண்டியை போட்டு திருப்பிலாம் போட வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே எழும்பி வரும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே தான் வச்சு வேக விடணும். இதை மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாம். அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பாக இருக்கும். இல்லைன்னா சவுக்குன்னு போயிடும். அதனால் நிறுத்தி நிதானமாக வேக விட்டுக்கோங்க. இதே போல் அதை கொஞ்சம் சுற்றி விட்டோம்னாக்கா எல்லா இடமும் ஒத்தா மாதிரி செவக்கும். இல்லைன்னா ஒரு இடம் செவந்திருக்கும், ஒரு இடம் வெள்ளையாக இருக்கும். இந்த ஜார்னி அடியால் கொஞ்சம் லைட்டாக சுற்றி விடுங்க. ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா அதை திருப்பி அடுத்த சைடு போட்டுக்க வேண்டியது. 2 சைடும் நல்லா செவந்ததும் அதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சூட்டோடையே நம்ம சர்க்கரை பாகில் போட்டுவிடணும். அப்போ தான் அந்த சூட்டில் இந்த பாகை நல்லா உறிஞ்சிக்கும். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா சந்திரகலாவையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு ஒரு 5 போட்டு
இது சின்ன வானலுங்கிறதுனால 5 தான் போடுறேன். பெருசாக இருந்தால் 7 8 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சர்க்கரை பாகில் இருந்ததும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இதே போல் நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. கொஞ்சம் ஷேப்பு முன்ன பின்ன இருக்கும், இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.